அனைவருக்கும் வணக்கம். கிரைஸ்ட் யூத் எனும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் புனித அனைத்து மக்கள் சகாய ஆலயத்தின் இளையோர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் சகோதரி வர்ஷினி அவர்களை எனது சார்பாகவும் SMC சார்பாகவும் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் வர்ஷினி. வணக்கம். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. என்னோட பெயர் வர்ஷினி. நான் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்றேன். யூத்துக்கு வந்து இதோட நான் 10 வருஷம் ஆகுது. ஓகே. நிகழ்ச்சியின் முதல் கேள்வி என்னன்னா, இப்போ ஏசப்பா உங்களை பார்க்க வந்து நீங்கள் அவர்கிட்ட அவர் மூஞ்ச பார்த்து நீங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்க? ஏசப்பா இப்போ நம்ம கண் முன்னாடி என்கிட்ட வந்து நிற்கிறாருன்னா நான் என்ன சொல்வேன்னா, எப்படி முதல் வருகை வரும்போது ஒரு மனிதனாக பிறந்து நம்ம கூட எல்லாமே வாழ்ந்தாரோ, அதுக்கப்புறம் அவர் போன பிறகு அநியாய அக்கிரமம் நிறைய பாவங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் வந்து இருந்தாலும் அவங்களையும் அழிச்சிடுறாங்க. எந்த ஒரு நோய் நொடி எது உருவாகினாலும் அதை நல்ல ஒரு சயின்டிஸ்ட் நல்ல ஒரு தலைவர்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு தான் வராங்க. ஸோ கடவுளே தலைவரா அகைன் மனிதரா நம்ம கூடவே இருந்து வழி நடத்தினாருன்னா எனக்கு அதுல ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்ககிட்ட கேட்ட அந்த கேள்வி கேட்பீங்க இரண்டாவது வருகை வந்தாலும் நீங்க மனிதராகவே எங்க கூடவே இருங்க அப்படின்னு நான் கேட்பேன். உங்க பர்சனல் லைஃப்ல ஏசப்பாவை அதிகமா உங்களை க்ளோஸரா கொண்டு போற விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை எப்பவுமே பக்கத்துல உணர விஷயமா இருந்தாலும் சரி, அது எதாவது இருந்து சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த விஷயம் வந்து நான் பண்ணாமல் விட்டுருப்பேன். எய்தர் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது, வாழ்க்கையில் இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை தாண்டி ஒரு கடனை தாண்டி ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துகிறதா இருக்கட்டும். ஆனால் அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் பண்ணும்போது ஏசப்பா இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு கூடவே இருந்து வழி நடத்துங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் அந்த வேலையை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க, இந்த வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு பக்க பலமும் உடல் நலமும் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலையை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் கூடவே இருந்ததுக்காக நன்றி செலுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா செயல்படணும், அதில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும், நல்ல ஒரு சக்ஸஸ் வரணுன்றதுக்காக அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கும், அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கடவுள் நினச்சி பண்ணுறதும், செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்காக நன்றி செலுத்துறதும் நான் ஒரு நல்ல ஒரு விஷயமா கருதுகிறேன். அதுதான் என்னை கடவுள்கிட்ட க்ளோஸாக கொண்டு போகிற விஷயமா இருக்குது நிறைய விஷயத்தில் நான் பார்த்த வரைக்கும். இப்போது உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஏஜில் இருக்கவங்க இந்த கேள்வி சில பேர் கேட்டிருப்பாங்க, நீ எதுக்கு ஏசப்பாவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கேள்வி உங்கள்கிட்ட யாரா கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? நான் ஏன் ஏசப்பாவை பின்பற்றேன்னா, மற்ற எந்த ஒரு கடவுளும் மனிதர்களுக்காக உயிரை விட்டதா நான் பார்த்ததில்லை. நம்மளோட ஏசப்பா தான் இந்த உலகத்துல நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மனிதனா பிறந்து நம்ம செஞ்ச கொடுமைகளுக்காக அவர் சிலுவையில உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு. ஸோ அவரை பின்பற்றது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம ஏசப்பா நம்ம ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். நமக்கு எல்லாருக்கும் ஏசப்பா தெரியும்ல, அவரும் நம்ம இந்த உலகத்துல ஒரு சக மனிதனால் வாழ்ந்து தான் அவர் நமக்கு மரித்தார். இப்போ அவர் வாழ்கிற காலகட்டத்துலேயும் அவருக்கு இந்த துன்பம் கஷ்டம் நிறையா வந்திருக்கும். இப்போ அவர் நமக்கோசம் அவர் இறந்து பாடுபட்டு போயிட்டார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கும் போது நமக்கும் டிப்ரெஷனும் நிறைய விஷயங்கள் வரும். அது வந்து நீங்கள் ஏசப்பா கூட எப்படி தொடர்புப்படுத்தி நீங்கள் அது வந்து எப்படி அவர்கிட்ட பேசி அது வந்து எப்படி அவுட்கம் ஆகி வந்திருக்கீங்க? என்னோட லைஃப்ல நிகழ்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சீனியர் அக்காங்க அவங்க எல்லாருமே ஸ்டேஜ்ல ப்ரைஸ் வாங்குறதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் எப்போ அந்த ப்ரைஸ் வந்து வாங்குவேன்ட்டு எனக்கு ஒரு ஆவலாக இருக்கும். 7th 8th 9th 10th தொடர்ந்து ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருப்பேன். யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்குமா. ஸோ அதுக்கப்புறம் 10th வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸை விட கேட்டிசம் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். காலையில் ஃபர்ஸ்ட் பீரியடே கேட்டிசம் டீச்சர் வந்து நிறைய
பைபிள் ரிலேட்டட் ஸ்டோரிஸு, அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன் எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு மற்ற சப்ஜெக்டை படிக்கிறத விட பைபிள் மேலே படிக்கிறதுக்கு அதிகமான ஆர்வம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் தொடர்ந்து ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு அந்த இயர் வந்து எக்ஸாம் நடக்கும்போது ஆனுவல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே நான் வந்து முதல் மார்க் எடுத்தேன். ஸோ 100க்கு 100 எடுத்து நம்ம வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டில் நம்ம நேம் இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை வந்து சொல்லிக்கவே முடியாது. அன்னைக்கு போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது என் கூட படித்த எல்லாருமே டாப்பர்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு நானே வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். நான் நல்லா படிக்கலையோ, அவங்கள விட நான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கேன் நான் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் என்னை நானே ஒரு ஒரு செல்ஃப் மோட்டிவாக நான் பண்ணாமல் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் பைபிள் படித்து நிறைய வார்த்தைகள் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு உயிரோட்டமாக இருந்து நான் அந்த விஷயத்த வந்து சாதிக்கும் போது அதுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் வந்து ஒரு நாள் கூட விடாமல் படிச்சிருக்கோம், அதனால தான் நமக்கு இந்த ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து செஞ்சால் நமக்கு எந்த ஒரு காரியமும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பைபிள் ஸ்டோரிஸ் படிக்கிறது மூலமாக அந்த ப்ரைஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பூஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் காம்படிஷனில் சேரும்போதும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்காக நான் ஒரு எய்ம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு இலக்காக இருந்துச்சு. இது ஒரு இமேஜினரி கொஷின். இப்போ ஏசப்பா உங்களுக்கு அவர் ஒரு லெட்ரு ஒன்று அனுப்புகிறாங்கன்னா அது நீங்கள் என்னவோ விருப்பப்பட்டதாக இருக்கும், அதை பற்றி யோசிச்சு. கடவுள் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இதுதான் வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு ஒரு வீடு வேணும்னு தான் சொல்வேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு பேப்பர் பென்சில் கொடுத்தா வீடு, தோட்டம், கூட இருக்க பறவைகள், என்னோடய குடும்பம் வந்து இதை தான் நான் மெயினாக வரைவேன். அந்த ஆசை வந்து நான் ரெகுலராக நான் அதை வரைஞ்சி பழகினதா என்னன்னு தெரியல. நான் படிக்கிற ஆர்கிடெக்சர் கோர்ஸே நான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா எப்போதுமே சாமி கிட்ட வேண்டிக்கும் போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பங்களா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன். ஏன்னா நாங்கள் இருந்தது ஒரு ஓட்டு வீடு. நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் ஓட்டு வீடு, மாடி வீடு, அடுக்கு மாடி வீடுன்னு படித்தோம். அதுக்கப்புறம் சென்னை வந்த பிறகு எல்லாமே அந்த ஒரு டேர்மே மாற்றிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு பங்களா கட்டி கொடுக்கணுங்கிறதா என்னோடய லைஃப் டைம் ட்ரீமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் படித்து முடித்து 4 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நானே ஃப்ளோர் பிளான் சென்ட் பண்ணி இப்போ தான் இந்த வருஷத்தில் தான் நாங்கள் வந்து வீடு கட்டி முடித்தோம். நாங்கள் டிசம்பர் மாதத்தில். ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு லைஃப் டைம் ட்ரீமாக இருக்கும், நம்ம ஆசைப்பட்ட வீடை வந்து நம்ம பொண்ணு வந்து கட்டியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ என்னோடய வீட்டுக்கு நானே பிளான் போடுவேன். நான் கனவுல கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த கோர்ஸே எனக்கு ஒரு கடவுளோட பிளஸிங்கால தான் கிடைச்சது. உங்கள் பர்சனல் லைஃப்பில் நிறையா ஒரு மிஸ்டேக் வந்திருக்குல்ல, அந்த மிஸ்டேக்ல இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்னா என்னவா இருக்கும்? என்னோட லைஃப்பில் நான் மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ அங்கே இருந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்ன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்த பிறகு இங்கே இருக்கிற போர்ஷனோ, இங்கே இருக்கிற இங்கிலீஷோ எனக்கு வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு புதுசாக வந்து அங்கே, ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு கிளாஸ் மிஸ்ஸாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கூடவே இருந்து எப்பவுமே சொல்லி கொடுப்பாங்க. இங்கே சென்னை வந்துட்டு பிறகு எனக்கு எங்கள் அம்மா டீச்சராக இருக்கிறத நான் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஓகே, எல்லாரோட அம்மாவும் டீச்சராக இருக்க மாட்டாங்க, நம்ம கிடைச்சது லக்கு தான், பட் நம்ம தான் நல்லா படிச்சுக்கணும். எனக்கு இந்த புது ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, கிளாஸில் கம்பல்சரி இங்கிலீஷ் பேசணுங்கும் போது நான் அழுதுகிட்டே இருப்பேன். கிளாஸில் என்னை எல்லாருமே ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. என் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது நல்லபடியாக இங்கிலீஷ் படிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. அதனால நான் எப்போதுமே எங்கள் அம்மா தான் டீச்சர் ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் எப்போ பார்த்தாலும் ஜஸ்ட் பாஸ், ஒரு ஆவரேஜ் மார்க்கை தான் எடுப்பேன். ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிற ஒரு ஆம்பிஷனே இல்லாமல்
ஸ்கூலுக்கு போவேன், ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். என்னோட பக்கத்து வீட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எதிர் வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டியூஷனுக்கு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை டியூஷன் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. என்னை நான் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த சுச்சுவேஷன். அப்போ ஒரு நாள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நானே அன்னைக்கு பொறுப்பாக பைபிள் வாசிச்சுட்டு அன்னைக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம் நான் படிச்சுட்டு ஃபுல் என்னால் நம்பவே முடியல. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 லெசன்ஸ் இருக்கும் ஆஃப் ஏலிக்கு. ஃபுல் லெசனும் உட்காந்து அன்னைக்கு ஒரே நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்து நான் படித்தேன். நான் என்னோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா டாப்பர் வந்து 98 100 மார்க்ஸ் எடுப்பாங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜ் 50-60 மார்க் எடுக்கிற ஒரு பொண்ணு தான் அப்போது. அந்த எக்ஸாமில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் 98 மார்க் எடுத்த பிறகு என் கூட இருக்கிற அந்த டாப்பர் கேர்ள்ஸ்லாம் என்கிட்ட வந்து பேசும்போது அவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிற அந்த சான்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அப்போ தான் ஓகே, நல்லா படித்தாதான் நம்ம கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனும் அமையும். இனிமே நம்ம அம்மா தான் டீச்சர் ஆச்சே, நமக்கு நல்லா செலவு பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆசையை தாண்டி நமக்கு நம்ம நல்லா படிச்சுக்கிட்டா தான் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. கிளாஸில் யாரெல்லாம் சரியாக படிக்கலையோ அவங்கள கூட இருந்து சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி. அப்போது நான் வந்து கிளாஸ்லேயே ஒரு டாப்பராக ஃபீல் பண்ணும்போது அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நல்லா கிளியர் பண்ணி நல்ல மார்க்ஸே நான் ஸ்கோர் பண்ணேன். அடுத்து நான் ஏசப்பா பைபிளில் சொல்லியிருப்பால, உன்னுடைய எதிரிகளை மன்னின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லைஃப்லேயும் நம்மளுக்கு நிறைய எனிமீஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஏசப்பா அவர் பண்ண விதத்தில் ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்லை சில சமயத்தில் நம்ம ஹியூமனிட்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஜோனை விட்டு நம்ம வந்து சில சமயம் கோவப்பட்டு அவங்களை வெறுப்பை காட்ட ஆரம்பிப்போம். அந்தமாரி தருணம் உங்கள் லைஃப்பில் எப்போயா நடந்திருக்கா, இல்லை நீங்கள் ஏசப்பா சொன்ன அந்த வசனத்தை கடைப்பிடிச்சு அவங்களே நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா? சின்ன வயசில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சொந்தக்காரங்களோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாராவது டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ, எங்கள் தாத்தாவோ இங்கே தெரிஞ்ச நபர்களோ யாராவது ப்ராப்ளம் பண்ணால் அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் நடக்கணும், எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுங்க ஏசப்பா அப்படின்னு நான் சொல்லி வேண்டிக்கிறது உண்டு சின்ன பிள்ளைத்தனமாக. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா நானே பொய் சொல்லுவேன், நானே சின்ன சின்ன பொருள்லாம் வந்து திருட ஆரம்பிப்பேன். அப்போ தான் ஓகே, நானே ஒழுங்கு இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் வளர்ந்து மெச்சூர் ஆகிட்ட பிறகு என்னோட எதிரிகள்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு விஷயம் அவங்க கிட்ட நிறைய இருந்திருக்கும், என்கிட்ட கம்மியாக இருந்திருக்கும். எனக்கு கொடுத்து உதவி இருக்க மாட்டாங்க கிளாஸில் ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு நான் போய் அவங்களுக்கு கூட இருந்து நான் எல்லாமே நான் செய்வேன். நான் டீச் பண்ணுறத விதமாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்னோட பொருளை ஷேர் பண்ணுறதா. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சிக்குவேன், நான் பைபிளில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நமக்கு எந்த ஒரு பாவம் அவங்க செய்யணும்னு நினச்சாலும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்களுக்காக நான் வந்து இது நடக்கணும் அதை நடக்கணும் நான் வேண்டிக்கிறது இல்லை. அந்த விஷயத்த வந்து நான் மாறி இருக்கேன் நான். ஸோ எனக்கு யாராவது பகைமை நினைக்கிறாங்களோ அவங்க அந்த சுச்சுவேஷனை புரிய வைங்க, அவங்க செய்கிற தப்புன்னு உணர வைங்கன்னு சொல்லி நான் இப்போ வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்க கரண்ட் யூத் ஜென்ரேஷனுக்கு அவங்க ஏசப்பா கிட்ட அவங்கள கொண்டு செல்லணும்னா ஒரு விஷயம் நீங்கள் ஒரு டிப்ஸு சொல்லணும்னா என்னவா இருக்கும்? ஒரு யூத்து ஏசப்பா கிட்டே எப்பவுமே இருக்கணும், க்ளோசர் டு ஜீசஸ், அது என்ன ஒரு டிப்ஸ்னா நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? டிசிப்ளின் தான் நான் சொல்வேன். நான் டிசிப்ளின், அவங்க செய்கிற ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி, தான் செய்கிற வேலையை தனக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும், கூட இருக்கிறவங்கள அன்பு செய்யணும், எந்த ஒரு அதிகமான ஆசையோ, அதாவது நமக்கு இவ்வளோ போதுங்கிற எண்ணம் எல்லா யூத்துக்கும் கிடைச்சிட்டாலே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். எனக்கு இது போதும் என்ற அந்த மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும். கூட தான் செய்கிற தொழிலை வந்து கடவுளுக்கு உதாரணமாக நம்பி அந்த விஷயத்த செய்யணும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் ஏசப்பா நீங்கள் என் கூடவே இருங்க, இந்த வேலையை முடிக்கிற வரைக்கும்
நல்லபடியாக அழகாக நேர்த்தியாக முடிக்கணும். நான் பண்ற ஒர்க்கை யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்குவேன். ஏசப்பா பைபிள் சொல்லியிருப்பாரு, நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லிட்டு. ம். இப்போ ஏசப்பா நம்மளையும் அழைக்கிறார், நம்மளோட லைஃப்ல நம்ம ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு. ம். அதுக்கான ஸ்டெப்ஸு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ் நீங்க சொல்லுவீங்க? இந்த வழியில நம்ம ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கலாம் நம்ம லைஃப்ல, ஏசப்பா கிட்ட செல்ல அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன இது தோணும்? ம். நான் ஒரு நல்ல மெய்ப்பனா எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா 2 விஷயம். முதல் விஷயம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள். நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஜங்க் ஃபுட்டும் நிறைய கெட்ட பழக்க வகையில் இருக்கிற ஃபுட்டும் வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது. பட் நமக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா நிறைய தானிய வகைகள், இயற்கையாக கிடைக்கிற உணவை வந்து நம்ம உட்கொண்டாலே முதல்ல நம்ம உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் சரியாக செய்ய முடியும். அந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு உணவு பழக்கங்கள்ல சரியான நேரத்துல சாப்பிட்றதா இருக்கட்டும், யாராவதுக்கு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், யாருக்காவது இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், அவங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வெறும் சாப்பாடு கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு அரிசி தான் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு 2 கிலோ அரிசி வாங்குறதா இருக்கட்டும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு காசு சேர்த்து வச்சு அன்னை இல்லம், அது என்ன சொல்லுவாங்க, ஆர்ஃபனேஜ், இன்னும் கட் பண்ணுங்களா? சொல்லுங்க. வருஷத்துல ஒரு வாட்டி ஆர்ஃபனேஜுக்கு வந்து நம்ம டொனேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து மெயினா சாப்பாடை கருதி நம்ம நல்ல ஒரு மெய்ப்பனா இருக்கிறதுக்கான ஒரு மனிதனா நம்ம இந்த உலகத்துல வாழலாம். 2வது விஷயம், நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜை ஷேர் பண்ற மூலமா ஒரு நல்ல ஒரு சிட்டிசனை வந்து உருவாக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவன் தெரியாமையே அந்த விஷயத்த வந்து கஷ்டப்படட்டும் அப்படிங்கிற ஒரு இல்லாம, இப்போ எனக்கு கிடைச்சிருக்க மேனேஜர், ஆஃபீஸில் இருக்கிற பாஸ்லாம் எனக்கு நல்ல ஒரு டைம் கொடுத்து என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சு செயல்படுறாங்களோ, அதே மாதிரி எல்லா தொழில் வகையிலையும் எல்லா மனிதர்களும் அடுத்தவங்களுக்கும் உதவி செய்து அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி இருந்தால் அது நல்ல ஒரு மெய்ப்பனா இருக்கிறதுக்கு வழியா இருக்கும். உங்க யூத் லைஃப்லயே ஒரு நடந்த ஒரு மொமெண்ட், அது என்ன சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, இது ஒரு நடந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல அதிகமா அது உங்களை ஊக்குவிக்கும்ல, அது என்னவா இருக்கும்? இந்த யூத்ல நடந்ததே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு ஊக்குவிக்கும் ஒரு விஷயம்னா என்ன சொல்வேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஓவியம் வரைகிற பழக்கம் இருக்கு. நிறைய சின்ன சின்ன காம்படிஷன் கலந்துருப்பேன். ஆனால் எனக்கு பெரிய அளவில் போட்டியிட்டு ஒரு ஸ்டேட் லெவல் என்னோட ஆர்ட்டை வந்து ஒரு நேஷனல் லெவலில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்போ தான் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் நாங்கள் காம்படிஷன் வந்து சேர்ந்துருந்தோம். அங்கே 100கணக்கான சர்ச்சுங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து நான் மிரண்டுட்டேன். உண்மையிலே என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிளாஸில் எப்பொழுதும் போல் வேண்டிக்கிட்டு, ஓகே நம்ம நல்லா வரைகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் யாரையும் பார்க்கல, யாரையும் என் கூட நான் கம்பேர் பண்ணிக்கல. நான் வரைஞ்சது எனக்கு திருப்தியாக நான் அழகாக வரைஞ்சிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காம்படிஷனில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அந்த ஒரு விஷயம் வந்து ஓகே, நானும் என்னோட ஓவிய பயணத்தில் இத்தனை வருஷத்தில் எனக்காக நான் ஒரு சாதனை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேங்கிற ஒரு ஆசை வந்து வந்துச்சு. அதுலேருந்து சின்ன சின்ன ஓவியம் நான் வரைவேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வரைஞ்சி கொடுப்பேன். அது அப்படி அடுத்த கட்ட அளவுக்கு வந்து கொண்டு போகணுங்கிறத நான் விருப்பமாக வச்சுருக்கேன். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு யூத் மூலமாக தான் கிடைச்சிது. நான் 12th படிச்சிட்ட பிறகு மற்ற நிறைய வாய்ப்பு வந்து வந்துச்சு, ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அங்கே யூத் மூலமாக வரும்போது எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஓவியம் மூலமாக கிடைச்சிது. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச மாதா, அப்புறம் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச செயின்ட் புனித யாரும்? மிகவும் பிடித்த மாதா வந்து லூர்து அன்னை மாதா.
எங்க ஊர்ல திருச்சியில லூர்து அன்னை ஆலயம் இருக்கு. அது எனக்கு அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செயின்ட் பாத்தீங்கன்னா சவேரியார். ஏன்னா அவர் நோய்களை குணப்படுத்துறவர், ஆஹ் கஷ்டங்கள் பாவங்களையும் நீக்கிறவர். அவர்கிட்ட நானும் ரெகுலரா ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செவ்வாய்க்கிழமையும் டைம் இருந்துச்சுன்னா பாரிஸ் சர்ச்சஸ், சென்னையில் இருக்கிற சர்ச்சஸ் வந்து போகுவேன். மெயினாக சவரியார்கிட்ட நான் வேண்டிக்கிறது எனக்கு ஒரு பழக்கமாக இருக்கு. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு எது? அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம். அந்த பாட்டு நான் டெய்லியும் யூடியூப்ல காலைல முதல் அதை கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்ச பைபிள் வசனம்? பிடிச்ச பைபிள் வசனம், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். அந்த வசனம் மிகவும் பிடிக்கும். அந்த பாட்டை நான் ஒரு மாதிரி கொலை பண்ணிட்டேன்டா. நான் திருப்பி இன்னொரு வாட்டி பாட்டா ப்ளீஸ்? நான் திருப்பி பாடுறேன்டா. திரும்பி கேட்க. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு என்னது? அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். இந்த பாட்டு சின்ன வயசுல இருந்து கேட்டது உண்டு. இப்போ ரெகுலரா யூடியூப்ல காலையில அந்த பாட்டை தொடங்கி தான் நான் எல்லா வேலையும் செய்யறேன். உங்களுக்கு மிகவும் பிடிச்ச வசனம்? கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த வசனம் மிகவும் பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன கேமுக்கு போகலாம். இந்த கேம் என்னன்னா, பைபிள் நிறைய சாப்டர் நேம் இருக்குல்ல, அந்த நேம் வந்து ஷஃபிள் ஆயிருக்கும். நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சாம், ப்ராவர்ப்ஸ், ஜாப், லூக். உங்க லைஃப்ல ஓவர் த இயர் உங்களை நீங்களே சேஞ்ச் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் பண்ணி இது வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருப்பீங்க, அது இருந்த ஒரு அனுபவம் பற்றி சொல்லுங்க. கடவுள் நமக்கு அழகான அந்த இயற்கையோட நம்ம வாழக்கூடிய அந்த மனுஷ ரூபத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதை நாமே அழிச்சிக்காம சரியான உணவு பழக்கங்களையும் பாடி ஃபிட்னஸ்லையும் டைமுக்கு ஒரு விஷயத்த வேலை செய்கிறது மூலமாகவும் அம்மா அப்பாவை எந்த ஒரு கஷ்டத்துக்கும் அவங்கள ஈடுபடுத்தாம ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுல வந்து இப்போ நான் ஒரு 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சிகள் கொண்ட சகோதரி வர்ஷினி அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு ஏதாவது மெசேஜ் தரணும்னா, இப்போ உங்கள் ஷோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நிறையா விஷயத்துக்கு நம்பி நிறைய பெற்ற காரியம் நிறையா இருக்குது. இந்த விஷயத்தையே அப்படியே உங்கள் ஓவர் த லைஃப்லையும் அப்படியே பாஸ்வேர்ட் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் நிறைய விஷயம் உங்களுக்கு இனிமேல் ஃபியூச்சர் நிறைய தேவைப்படும். அதுக்கு எந்த விஷயத்துலையும் நம்பிக்கை விடாமல் உங்கள் நம்பிக்கையை ஹோல்ட் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துங்க. இந்த மாரி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டேன், இமேஜினரி கொஷின் சொல்லிட்டு, அது நீங்கள் சொன்னீங்க எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுக்கப்புறம் எது வேண்டாம்னு சொல்லிட்டு. பைபிளில் ஏசப்பா ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, நம்ம லைஃப்ல நம்ம நடக்கிற விஷயம் எல்லாமே அவரால் தான் கிடைக்குது. நம்ம அதுபோது நீங்கள் அந்த சொன்ன வார்த்தையை இனிமேல் அதை பயன்படுத்திங்க. ஏன்னா ஏசப்பா பைபிள் சொல்லியிருக்காரு, நம்ம மனசுல ஒரு தோன்ற விஷயம் நம்மளால தோன்ற விஷயமா இருக்கு. அது கடவுள் நமக்குள்ள அந்த ஒரு ட்ரீமா கூட இருக்கலாம். அதை செலுத்தி நம்ம மூலியமா அவர் நிறைவேற்றி பார்க்கிறாரு. அதனால அந்த ட்ரீமை நம்ம மூலியமா அவர் நிறைவேற்றி பார்க்கிறாரு. அதுமாரி திரும்பி சொல்லதான், நம்பிக்கை விடாம லைஃப்பை நீங்க ஓவர் தி இயர்ஸ் பார்த்துக்கணும். அடுத்த வாரம் புதிய நபருடன் புதிய கேள்விகளுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது கே தீபக் ரோஷன் மற்றும் மிஸ் எம்சியூத். நன்றி.